கடந்த 4 வருஷமா திமுக அரசாங்கம் தமிழக மக்களை படுகொலியில தள்ளியிருக்கிறார்கள். திமுகவினுடைய இந்த அரசாங்கம் தமிழக மக்களை சொல்ல முடியாத ஒரு வேதனையில தள்ளியிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் ஏழை எளிய மக்கள் மேல சொத்து வரி அதிகரிப்பு, அதே போல் மின்சார கட்டண அதிகரிப்பு, அதே போல் பத்திரப்பதிவு கட்டண அதிகரிப்பு, இப்படி ஒரு பக்கம் மக்கள் தலையில் ஒரு பெரிய பேரிடராக இந்த மாதிரி விலையேற்றங்களை சுமத்தியதோடு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. காவல் நிலையத்திற்குள்ள மனு கொடுக்க போக முடியல, அதாவது பெட்டிஷன் கொடுக்க போறவங்க மேலேயே தாக்குதல் நடக்கிறது. உதாரணத்துக்கு திருத்தணி பக்கத்தில் ஒரு கர்ப்பிணி பெண் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க, அவர்களை காவலர்கள் தாக்கியிருக்கிறார்கள். அதே போல விசாரணை என்ற பெயரில் கிட்டத்தட்ட 24க்கும் மேற்பட்டவர்களை இந்த 4 வருஷத்தில் மட்டும் 24க்கும் மேற்பட்டவர்கள் லாக்அப் டெத் என்று சொல்லக்கூடிய அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற அவர்கள் பாதுகாப்பில் இருக்கும் பொழுது அவர்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள். இது உதாரணம் சமீபத்தில் நடந்த சகோதரர் அஜித்குமார் அவர்களுடைய படுகொலை, காவல்துறையினுடைய படுகொலை. இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற முதலமைச்சரினுடைய செயல்படாத திறமையினால, அவருடைய ஆட்சி பண்ணுவதற்கு தகுதியற்ற நிலையில் இருக்கிறதுனால அதிகாரிகள் அல்லது தம்பிக்கள், குறிப்பாக முதலமைச்சரையும் முதலமைச்சர் அவருடைய மகனையும் சுற்றி இருக்கிற தம்பிகளினுடைய ஆட்சி ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறை. ஒரு தம்பிக்கு டாஸ்மாக் பார்த்துக்கோங்கப்பா, இன்னொரு தம்பி மணல் கொள்ளை பார்த்துக்குவாங்க, இன்னொரு தம்பி பத்திரப்பதிவில் வர்ற இதெல்லாம் பார்த்துக்குவாங்க, கனிம வளங்கள் கொள்ளையடிக்கும். இப்படி தமிழகத்தை இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இந்த 4 ஆண்டுகளாக சீரழித்து கொண்டிருக்கிறார்கள்.